உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உன் கழுத்து பராக்கிரமசாலிகளின் கேடகங்கள் ஆகிய 1000 பரிசைகள் தூக்கி இருக்கிற ஆயுத சாலையாக்கப்பட்ட தாவீதின் கோபுரம் போல் இருக்கிறது. அந்த கழுத்தை பற்றி சொல்லும்போது தாவீதின் கோபுரத்தை போல் இருக்கிறது. தாவீதின் கோபுரத்தில் ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இங்கு இந்த பெண்ணுடைய கழுத்தை குறித்து சொல்லும்போது வைக்கப்பட்டிருக்கிற ஆயுதங்கள் அவளையும் மீறி வந்து விடாதபடிக்கு அந்த கழுத்துக்கு கீழே அவைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அங்குள்ள ஆயுதங்கள் எல்லாமே தேவனுடைய சித்தத்தின்படி பயன்படுத்தும்படியாக தாவீதின் கோபுரம் போல இருக்கிறது என்று சாலமோன் சொல்லுகிறான். இதிலிருந்து ஒரு காரியத்தை மாத்திரம் விளங்கிக் கொள்வோம். கோபுரம் நிமிர்ந்து நிற்கும், திருச்சபை நிமிர்ந்து நிற்க வேண்டும். எத்தனையோ எதிர்ப்புகள், போராட்டங்கள், பலவிதமான சோதனைகள், நமக்கு விரோதமான சட்ட திட்டங்கள் அத்தனை வரும்போது சபை வளைந்து நெளிந்து குனிந்து போய்விடக்கூடாது. சத்தியத்திற்காக சபை நிமிர்ந்து நிற்க வேண்டும். கோபுரத்தை போல நிமிர்ந்து இருப்பதுதான் அந்த பெண்ணினுடைய கழுத்து. அவ்விதமாக தைரியமாக எப்போது நிற்க வேண்டும் என்பதைத்தான் சாலமோன் சொல்லுகிறான். ஆம் பிரியமானவர்களே, சபைக்கு ஒரு தைரியம் வேண்டும். an uncompromising spirit. இது நமக்கு எந்த சூழ்நிலையோடும் ஒத்து போய்விடக்கூடாது. எல்லா விதத்திலும் தைரியமாக இருக்கும்படி தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இந்த 5ஆம் வசனம் பேசுகிறது மணவாட்டிக்கும் மணவாளனுக்கும் உள்ள நெருங்கிய உறவு, சபைக்கும் கிறிஸ்துவுக்குள்ள நெருங்கிய உறவுக்கு 2 காரியங்கள் தேவையாக இருக்கின்றன. மனிதனுடைய உணர்வுகள், பாசம், நம்பிக்கை, அன்பு, இவை எல்லாமே அவனுடைய நெஞ்சிலே உருவாகின்றன. ஆகவே இந்த வசனம் சொல்கிறது கர்த்தரோடு உறவாடுவதற்கு 2 காரியங்கள் எவை என்றால் விசுவாசமும் அன்பும். இந்த 2ம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சமமாக இருக்க வேண்டும். என்னுடைய விசுவாசம் மிக பெரியது, என்னுடைய அன்பு தான் எனக்கு அதிகம் இல்லை என்று ஒரு விசுவாசி சொல்லக்கூடாது. அன்பும் விசுவாசமும் ஒரு மனிதனிடத்தில் சமமாகவே இருக்க வேண்டும். இந்த 2மே தேவனோடு நமக்குள்ள ஐக்கியத்தை காட்டுகின்றன. ஆம் பிரியமானவர்களே, விசுவாசம் மாத்திரம் எனக்கு போதும், எனக்கு அன்பு இல்லாவிட்டால் பரவாயில்லை சொல்ல முடியாது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் பிற்பகுதியை வாசியுங்கள். அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. அன்பு என்று ஒன்று மாத்திரம் இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை. நமக்கு என்ன இருக்கிறது? மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் இருக்கிறது, ஆனால் அன்பு இல்லை. விசுவாசம் இருக்கிறபடியினாலே 50% உனக்கு பரவாயில்லை என்று ஆவியானவர் சொல்லவில்லை. 50 விழுக்காடு எனக்கு, நான் விசுவாசத்தை பெற்றிருக்கிறேன், இன்னும் நான் பாஸ் ஆவதற்கு இன்னொரு 50 விழுக்காடு, அது அன்பு, அது என்னிடத்தில் இல்லை. ஆவியானவர் நமக்கு தருகிற மார்க் 0, ஒன்றுமில்லை. அன்பு என்று உனக்கு இல்லாவிட்டால் நீ ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். என் அருமையான சபையை, பெந்தெக்கோஸ்தே சபையாக நம்முடைய சபைகளை குறித்து பொதுவாக ஒரு கருத்து, நல்ல ஆரோக்கியமான வசனங்கள், நல்ல விசுவாச வார்த்தைகள், ஆரவாரமான ஆராதனைகள், ஆனால் அன்பற்ற ஜனங்கள், அன்பே இல்லை.
என்று ஒரு கருத்து நிலவுகிறது. சரியோ தப்போ, இப்படி ஒரு கருத்து சமுதாயத்தில் இருக்கிறது. என் அருமை சபையே, நீ அன்பிலே குறைந்திருப்பாயானால் வேறு எதிலே நிறைவுற்று என்ன பிரயோஜனம்? ஆகவே அன்பு என்பது இல்லாவிட்டால் பயனே இல்லை. அன்பு இருந்து விசுவாசமே இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்தால் அதுவும் பயனற்றது. ஆகவே விசுவாசம் அன்பு என்ற இந்த இரண்டும் இருந்தால்தான் தேவனோடு நாம் நெருங்கி இருக்க முடியும். அருமையானவர்களே, ரெண்டு காரியம் நமக்கு இருக்கின்றன. உலகத்தில் நமக்கு ரெண்டு முக்கியமான காரியங்கள். அவை என்ன தெரியுமா? பணமும் உறவும். நமக்கு பணம் இருக்கிறது, உறவு இருக்கிறது. சித்தப்பா, பெரியப்பா, சித்தி, பெரியம்மா, அக்காள், தம்பி, தங்கை, உறவுகள் இருக்கின்றன. பணமும் இருக்கிறது, உறவும் இருக்கிறது. இரண்டு நமக்கு அவசியம். இப்போது ஒரு கேள்வி, எதை நேசிக்க வேண்டும், எதை பயன்படுத்த வேண்டும்? உறவை நேசிக்க வேண்டும், பணத்தை பயன்படுத்த வேண்டும். உறவை நேசிக்க வேண்டும், பணத்தை பயன்படுத்த வேண்டும். நாம் என்ன செய்கிறோம்? பணத்தை நேசிக்கிறோம், உறவை பயன்படுத்துகிறோம். மாமா, அதை போய் வாங்கி கொண்டு வாருங்கள், அண்ணனை பார்த்து இது செய். ஆனால் பணத்தை மாத்திரம் சுருட்டி வைத்துக் கொள்வது. உறவுகளை பயன்படுத்துகிறோம், பணத்தை நேசிக்கிறோம். அதுதான் வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கிறது. நீங்கள் மாற்றுங்கள், உறவுகளை நேசியுங்கள், பணத்தை பயன்படுத்துங்கள். உறவு தக்க வைத்துக் கொள்ள பணத்தை பயன்படுத்துங்கள், பணத்தை தக்க வைத்துக் கொள்ள எதை பயன்படுத்தாதீர்கள்? உறவை பயன்படுத்தாதீர்கள். ஆகவே விசுவாசம், அன்பு, இந்த இரண்டும் ஒரு விசுவாசிக்கு அவசியமாக இருக்கிறது. இந்த இரண்டும் இருந்தால்தான் அது கிறிஸ்தவ வாழ்க்கையாகும். வேதம் சொல்கிறது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். தெருவில் ஒரு குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறது. தாய் வாசற்படியிலே உட்கார்ந்து இருக்கிறாள். திடீரென ஒரு பாம்பு சரசரவென்று வருகிறது. குழந்தையை நோக்கி பாம்பு வருகிறது. தாய் பார்க்கிறாள். சற்று நேரத்தில் இந்த குழந்தையை அது கடித்து விடும். தான் வேகமாக ஓடி இந்த குழந்தையை தூக்கும் போது அது தன்னையும் தீண்டிவிடும் என்று தெரிகிறது. ஆனாலும் அவள் பாய்ந்து ஓடி பிள்ளையை தூக்க காரணம் அந்த பிள்ளை மீது உள்ள அன்பு. இந்த அன்பு தான் அவளுக்கு தைரியத்தை கொடுத்தது. இந்த அன்பு தான் பயத்தை தள்ளியது. இதே அன்பு இயேசு கிறிஸ்து மீது நமக்கு இருக்குமானால் எந்த எதிர்ப்புக்கும் பயப்பட மாட்டோம், எந்த சூழ்நிலைக்கும் பயப்பட மாட்டோம், தைரியமாக இருப்போம். காரணம் அது அன்பு. ஆகவே அன்பு, விசுவாசம், இந்த இரண்டும் ஒரு மணவாட்டிக்கு அவசியமாக இருக்கிறது. இந்த 5ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவைகள் லீலி புஷ்பங்களில் மேயும். வாசிங்க அதிலிருந்து. லீலி புஷ்பங்களில் மேயும் வெளிமானின் இரட்டை குட்டிகளுக்கு சமானம். இப்போது சாலமோன் சொல்கிறான், நம்முடைய விசுவாசமும் நம்முடைய அன்பும் மான்குட்டிகளுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறான், அவைகள் லீலி புஷ்பங்களில் மேய்கின்றன என்று. விசுவாசமும் அன்பும் வளர்ந்திருக்க வேண்டும். எப்படி வளரும்? அந்த மான்குட்டிகள் வளர்வதற்கு மேய வேண்டும். அதுபோல விசுவாசமும் அன்பும் மேய்ந்து ஆகாரத்தை எடுக்க வேண்டும். விசுவாசமும் ஆகாரத்தை எடுக்க வேண்டும், அன்பு ஆகாரத்தை எடுக்க வேண்டும். ரெண்டும் மான்குட்டிகளுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டு அந்த அன்பும் அந்த விசுவாசமும் தங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எடுத்து வளர வேண்டும். எங்கு அவைகள் மேய வேண்டும்?
லீலி புஷ்பங்கள் மத்தியில். லீலி புஷ்பம் என்பது மறைந்திருக்கும் வாழ்வை சொல்லுகிறது. லீலி புஷ்பம் என்பது பரிசுத்த வாழ்க்கையை சொல்லுகிறது, உன்னதமான வாழ்க்கையை சொல்லுகிறார். ஆகையினால் நம்முடைய அன்பு விளம்பரப்படுத்தப்படுகிற அன்பல்ல, மறைவான அன்பு, தாழ்மையான குணத்திலிருந்து தோன்றுகிற அன்பு. இவைகள் எல்லாம் வேத வசனத்தினாலே வளர்ந்திருக்க வேண்டும். உன் அம்மாவை நேசிக்கிறாய், அது இயற்கையான ஒரு அன்பு. அம்மா நம்மை கடிந்து கொடும் போதும், நம்மை திட்டும் போதும், நம்மை அடிக்கும் போதும் அந்த அம்மாவை அன்பு கூற முடியுமானால் அது பரிசுத்த ஆவியினால் நமக்கு தரப்படுகிற அன்பு. என் நண்பரை சிநேகிப்பது சுவாப அன்பு, என் சத்துருவை சிநேகிப்பது ஊற்றப்பட்ட அன்பு. அதுதான் லீலி புஷ்பங்களுக்கு மத்தியிலே மேய்ந்த உன்னதமான அன்பு. காரியங்களை பார்த்து இது நடக்கும் என்று நம்புவது நம்பிக்கை. சூழ்நிலையே சரியில்லை, சந்தர்ப்பம் சரியில்லை, ஆனால் என் கர்த்தர் செய்வார் என்று நம்புவது விசுவாசம். இந்த ரெண்டுமே உன்னதமான காரியம். உன்னதமான அன்பு, உன்னதமான விசுவாசம். இந்த ரெண்டும் எங்க இருக்கிறது? லீலி புஷ்பங்களுக்கு மத்தியிலே மிக பரிசுத்தமான உன்னதமான நிலையில் நமக்கு தோன்றுகின்றன. இரட்டை குட்டிகளுக்கு சமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரட்டை குட்டிகள் என்று சொன்னால் ஒரு காரியத்தை விளங்கி கொடுக்கிறோம். இந்த ரெண்டுக்கும் தாய் யாரு? எத்தனை பேர்? ஒரே தாய். ஆகவே விசுவாசம், அன்பு ரெண்டுக்கும் ஒரே தாய். யார்? பரிசுத்த ஆவியானவர். மாம்சீகம் பெற்ற அன்பு அல்ல, மூளை தருகிற நம்பிக்கை அல்ல, அறிவு தருகிற விசுவாசம் அல்ல. அறிவு சொல்கிறது நடக்காது, மூளை சொல்கிறது இது வேண்டாம், விசுவாசம் சொல்கிறது நடக்கும். ஆகவே அறிவுக்கும் அனுபவத்துக்கும் மேலாக விசுவாசிக்கிற அதுதான் பரிசுத்த ஆவியினால் நமக்கு தரப்படுகிறது. ஆகவே அன்பு விசுவாசம் இரண்டுமே மாம்சத்தில் உண்டாகாதபடி பரிசுத்த ஆவியினால் நமக்கு தரப்படுமானால் அதுதான் ஒரு தாய் பெற்ற பிள்ளைகள். மாம்சகம் பெற்று மாற்று தாயுடைய பிள்ளை அது நமக்கு பிரயோஜனப்படாது. ஒரே தாயுடைய பிள்ளைகளாக இந்த அன்பும் இந்த விசுவாசமும் நமக்கு வேண்டும். இனி நான் தொடர்ந்து பார்ப்போம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நான் வெள்ளை போல மலையிலும் சாம்பிராணி மலையிலும் போயிருப்பேன். நிழல்கள் நீண்டு விடுகின்றன. எப்போது நிழல்கள் நீளமாக விடும்? சாயங்கால வேளை. சூரியன் அஸ்தமனமாக போகிறது, நாள் முடிய போகிறது, ராக்காலம் வரப்போகிறது. அப்போது நிழல்கள் நீளமாய் விடுகின்றன. சாலமோன் சொல்கிறார், உலகத்தினுடைய காலம் முடிய போகிறது, ராக்காலம் வரப்போகிறது, இருள் அதிகமாக வரப்போகிறது என்பதற்கு அடையாளம் தான் நீண்ட நிழல்கள். நீளமான நம்முடைய பிரச்சனைகள் நீண்டு கொண்டே போகின்றன. சாயங்கால வேளையானவுடன் நீண்ட நிழல்கள் வந்தவுடனே தெரிகிறது ராக்காலம் வருகிறது என்று. அதுபோல நம்முடைய சம்பவங்கள் சொல்கின்றன. சகோதரனே, உனக்கு மரணம் வருகிறது, நீ உன் கண்களை மூட போகிறாய். உலக பிரகாரமாக உன் ஓட்டம் முடிய போகிறது. உன் நிழல்கள் நீளமாய் விடுகின்றன. கால சக்கரத்தை பார். It is now 11 o'clock. 11ஆம் மணி வேளை. நள்ளிரவை கணக்கு ஒரு இருள் அதிகமாகும். பயப்படாதே. இருள் அதிகமாவதனால் பயப்படாதே.
The darkest hour is nearest to dawn. இருண்ட வேளை விடிய காலத்துக்கு சமீபமாக இருக்கிறது. மரணம் சமீபிக்குமானால் என் ஆத்துமா சொல்கிறது, என் உயிர்த்தெழுதல் சமீபமாயிற்று. என் ஆண்டவர் என்னை சந்திக்க வருகிறார். படுக்கையில் என் நிழல் நீளமாய் விழுகின்றன. சுற்றத்தார் யாவரும் சூழ நின்று பார்க்கிறார்கள். வரப்போகிற ராக்காலத்தை குறித்து அவர்களுக்கு பயம். என் அருமையான சகோதரி சகோதரியே, கிறிஸ்தவனுக்கு அது பயமாய் இருக்கக்கூடாது. கிறிஸ்தவனுக்கு ஒரு நம்பிக்கை, என் விடிய காலம் வருகிறது என்று. நமக்கு மரண இருளுக்கு பிறகு விடிய காலம் வரப்போகிறது. இந்த நம்பிக்கையோடு தான் கண்களை மூட வேண்டும். அடுத்த ஒரு கருத்து, உபத்திரவ காலம் வரப்போகிறது, ராக்காலம் வரப்போகிறது. இந்த உலகமே தன் முடிவுக்கு வரப்போகிறது. ஆனால் சூரியன் உதிக்க போகிறது. சீக்கிரத்திலே சூரியன் உதிக்கும். என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார். இந்த நம்பிக்கை நான் என் ஆண்டவரை முகமுகமாய் காண்பேன். இந்த விலைவாசி ஏற்றம், அக்கிரமங்கள், அநியாயங்கள் பெருகிக் கொண்டு போகும்போது ராக்காலம் நிழல்கள் நீண்டு விடுகின்றன. நமக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு புதிய ஒரு ஆட்சி வரும். அந்த ஆட்சி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆட்சி. என் கர்த்தர் சீக்கிரமாக வருவார். இந்த உலக சரித்திரம் முடியும். என் ஆண்டவருடைய நித்திய நாட்டியம் ஆரம்பிக்க போகிறது என்று அந்த நம்பிக்கையிலே நாம் இருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இருண்ட நேரத்தில் வாசல் திறக்கிறது. மருத்துவமனையில் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற வேளையில் இருள் சூடுகிறது. சரீர அவயங்கள் ஒன்றொன்றாய் நிற்கின்றன. கடைசி மூச்சு விட வேண்டிய நேரம், இமைக்கதவுகளை இழுத்து மூட வேண்டிய நேரம். அப்போது ஆத்மா பார்க்கிறது, பரலோகத்தின் வாசல் திறக்கிறது. என் கர்த்தர் என்னை வரவேற்க நிற்கிறார். ஆகவே வேதம் சொல்கிறது, நான் மருத்துவமனையில் கண்களை மூடிய பிறகு என் கண்களை நான் திறக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவே. வேதம் பிரசங்கங்கள் உமது சாயலை சொல்லிக்கொண்டே இருந்தன. அந்த சாயலை நான் காணப்போகிறேன். இதுதான் ஜீவ நம்பிக்கை. அருமையானவர்களே, அருமை சபையை, தைரியமாயிரு. எல்லா சூழ்நிலைகளிலும் தைரியமாயிரு. ஆண்டவர் நம்மை அழைத்து செல்கிற நேரம் சீக்கிரமாயிருக்க வரப்போகிறார். சரி, ஆண்டவருடைய முகத்தை நான் பார்க்க, எப்படி ஒரு மணவாட்டி தன் கணவருடைய முகத்தை பார்க்க வாஞ்சையாக இருக்கிறது போல. நான் முன்பே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், சென்னை விமான நிலையத்தில் ஒரு பெண் தன் கணவருக்காக காத்திருந்தாள். அவளுடைய கணவர் இறங்கி அவள் அருகே வந்தவுடனே அந்த பெண் சொன்னாள், அந்த பெண்ணிடத்தில் அவர் சொன்னார், இந்த தடவை நான் ஒரு பொருளும் உனக்கு வாங்கி வரவில்லை, நான் வெறுங்கையோடு வந்திருக்கிறேன். அதற்கு அந்த பெண் சொன்ன பதில், உங்கள் முகத்தை பார்த்தாலே எனக்கு போதும். இதுதான் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறோம். எனக்கு நீர் என்ன தந்தாலும் தராவிட்டாலும் சரி, என் உன்னத மணவாளரை உன் முகத்தை நான் பார்க்க வேண்டும், உண்மை நான் சந்திக்க வேண்டும். ஒவ்வொரு பிரசங்கத்திலும் நான் உண்மை பற்றி கேள்விப்பட்டேன். வாசிக்கும் போதெல்லாம் உண்மை குறித்து பார்த்தேன். நான் உண்மை நேரடியாய் பார்க்கிற நேரத்திற்காய் ஆவலாய் காத்திருக்கிறேன். இதுதான் நம்முடைய நித்திய வாசலை எதிர்பார்க்கிற கண்கள்.
இதைத்தான் மணவாட்டி சொல்கிறான், நிழல்கள் நீளமாகின்றன, இருள் சூழ போகிறது என்று. அது வரைக்கும் என் கர்த்தரை நான் காணுகிற வரையிலும் வாசியுங்கள். நான் வெள்ளை போல மலையிலும் சாம்பிராணி மலையிலும் போயிருப்பேன். நான் இந்த 2 மலையிலும் போய் தங்கி விடுவேன். நான் எங்கிருந்து காத்திருப்பேன் உமக்கு? சாம்பிராணி மலையிலும் வெள்ளை போல மலையிலும் நான் தங்கி இருந்து நீர் வருவீரா என்ற ஆவலோடு நான் காத்திருப்பேன். வெள்ளை போலம் மரணத்தை குறிக்கிறார். வெள்ளை போலம் பாடுகள், கஷ்டங்கள். மணவாட்டி என்ன சொல்கிறாள்? உம்மை நான் சந்திக்கிற வரையிலும் உம்முடைய நாமத்துக்காக நான் பாடுபடுவேன், உமக்காக நான் கஷ்டப்படுவேன். ஏனென்றால் நான் உம்முடைய மணவாட்டி. பிரியமானவர்களே, திருமணமாய் 2 வாரத்துக்கு அது வீட்டுக்குள் போகும்போதும் வரும்போதும் என்ன சொல்வார்கள்? பெண் வந்திருக்கிறாள் சொல்ற, மணப்பெண் வந்திருக்கிறாள் என்று. 2 வாரம் வரவேற்பெல்லாம் நல்ல வித்தியாசமா இருக்கு. வாங்க உட்காரு, சாப்பிடு, என் முகம் வாடி போயிருக்குது என்று ரொம்ப உபசரிப்பு எல்லாம் நிறைய இருக்கும். ஏன்னா எங்கு பார்த்தாலும் லேபிள் எதுதான்? மணவாட்டி, மணப்பெண். 3 வருஷம் கழிச்சு அவளுக்கு என்ன பேரு? மனைவி. இப்போது பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள் அனுபவிக்கிற பெண். 3 வருஷம் கழிச்சு சொல்லுவாள, நான் மணப்பெண் ஆச்சு அப்படின்னு. ஆகவே இப்போது மணவாடி என்கிற, இப்பொழுது மணப்பெண் என்கிற இவள் மனைவி ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறாள். ஆகவே வெள்ளை போல மலை என்று சொல்வது தன் கணவனுக்காக பாடு அனுபவிக்கிற மனைவியை போல கிறிஸ்துவுக்காக நாம் பாடு அனுபவிக்க வேண்டும். என் அருமையான சபையை நான் ஒரு பிரசங்கமாக இதை செய்து போக விரும்பவில்லை. உன் இருதயத்தை இந்த வார்த்தைகள் தொட வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். ஆண்டவருக்காக நீ என்ன செய்திருக்கிறாய்? இந்த தேசத்திலே கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நீ செய்தது என்ன? நீ அனுபவித்த பாடு என்ன? உன் கண்களிலே கண்ணீர் அநேக தடவை வந்தது. ஒரு முறையாவது ஊழியத்துக்காக அழுதிருக்கிறாயா? ரட்சிக்கப்படாத மக்களுக்காக அழுதிருக்கிறாயா? என் அருமையான சபையே, கால் கடுக்க நீ எத்தனையோ இடங்களுக்கு அலைந்து திரிகிறாய். நெற்றி வேர்வை கீழே விட உன் குடும்பத்துக்காக அலைகிறாய். இயேசுவின் நாமத்திற்காக நீ நடந்த பாதை எவ்வளவு? அவருடைய திரு நாமத்துக்காக நடந்தது எவ்வளவு? எவ்வளவோ பணம் செலவழிக்கிறாய். நீ செலவழிக்காத பணம் அல்ல. கட்டிய வீடு, வாங்கிய சொத்து, படிக்க வைத்த செலவு. என் ஆண்டவருக்காக நீ செலவழித்தது என்ன? என் கர்த்தருக்காக கொடுத்தது என்ன? நான் வெள்ளை போகோட மலையிலே போயிருப்பேன். நான் பாடுகளையும் துன்பங்களையும் என் கர்த்தருக்காக அனுபவிப்பேன். என் அருமையான சபையை ஒரு தீர்மானம் எடு. நான் என் ஆண்டவருக்காகவும் நடப்பேன். நான் ஆளும்போது என் கர்த்தருக்காகவும் நான் ஆடுவேன். நான் கொடுக்கும் போது என் கர்த்தருக்காகவும் கொடுப்பேன். என் வீட்டை கட்டும் போது சபையை கட்டுவேன். திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு அப்படியே இருக்கின்றன, கவனிப்பாரற்று. அதற்காக ஜெபிக்கிறீர்களா? அடுத்ததாக சொல்லுகிறாள், வெள்ளை போல மலையிலும் சாம்பிராணி மலையிலும் போயிருப்பேன். சாம்பிராணி மலை தூபவர்க்கம். நான் எப்போதும் துதி ஸ்தோத்திரத்தோடு இருப்பேன். நான் என் வாழ்க்கையை வருத்தத்தோடு சங்கடத்தோடு இருக்க மாட்டேன். என் கண்களிலே கண்ணீர் வடிந்தாலும் என் உதடுகளிலே துதி இருக்கும். என் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணியே நான் வாழ்வேன். ஆம் சகோதரனே, சகோதரியே,
முறுமுறுப்பு உங்க உதட விட்டு நீங்குவதாக. எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் கர்த்தரை துதியுங்கள். எக்காலத்திலும் அவர் துதி என் வாயில் இருக்கும். ஆகவே நீங்கள் துதியினால் நிறைந்த உதடுகளாயிருங்கள். எதுவரைக்கும்? என் கர்த்தரை நான் பார்க்க. உள்ள நாட்களுக்கு ஒரு தீர்மானம், என் தேவனுக்காக பாடுபடுவேன். நெருக்கத்திலும் பாடுகளுக்கு மத்தியிலே என் உதடுகள் கர்த்தரை துதிக்கும். இதுதான் இனி என்னுடைய வாழ்க்கை என்று அந்த பெண் சொல்லுகிறார். நீங்களும் அதுபோல ஒரு நல்ல முடிவை எடுங்கள் அருமையானவர்களே. உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. அருமையானவர்களே, திருமணமான புதிதில் ரூபவதியே பல எக்ஸ்ட்ரா இதெல்லாம் சொல்வது இயற்கை. 10 வருஷம் கழித்து 15 வருஷம் கழித்து ரூபவதியே தோசையை எப்போ கொண்டு வருவேன் அப்படி கேட்க மாட்டேன். வேற மாதிரி வார்த்தையெல்லாம் வந்துடும். சோம்பேறியை கொண்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரமாக இப்படி அநேக வார்த்தைகள் தான் வந்துடும். வரக்கூடாது. ஆனால் ஆரம்பத்தில் ரூபவதி என்று அழைத்த மணவாளன் இப்போது எப்படி அழைக்கிறார்? பூரண ரூபவதி. இப்ப முன்னை விட அதிக அன்போடு கூப்பிடுகிறார். ஆரம்பத்தில் கூப்பிட்டது ரூபவதி அழகுள்ளவளே, இப்போது கூப்பிடுவது எப்படி? பூரணமான அழகுள்ளவள். நாம் பொதுவாக சொல்லுவோம் பழக பழக பாலும் புளிக்கும் என்று. அதாவது அதிகமாக பழகினால் குறைகள் தான் தெரியும். ஆனா இங்கு ஆண்டவர் நம்மோடு பழக பழக நம்முடைய நிறைவை பார்க்கிறார். அவருடைய கண்கள் நம்மை பார்த்து நீ பூரண ரூபவதி என்று சொல்லுகிறார். என் அருமையான சகோதரனே சகோதரி, ரட்சிக்கப்பட்ட நாளை விட ரட்சிக்கப்பட்ட நாளில் நாம் எல்லாரும் ரூபவதி. அவரை சந்திக்க போகும்போது, கர்த்தருடைய வருகை வரும்போது நாம் யாராக இருக்க வேண்டும்? பூரண ரூபவதியாக இருக்க வேண்டும். பரிசுத்தத்தில் வளர்ந்திருக்க பூரண ரூபவதியாக இருப்பது எப்படி? பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசம் வளர வேண்டும், நம்முடைய பரிசுத்தம் வளர வேண்டும். அப்போது ஆவிக்குரிய அழகு வளர்கிறார். ஆகவே அவர் சொல்லுகிறார், பூரண ரூபவதியே, உன்னில் பழுதொன்றும் இல்லை, உன்னில் எந்த குற்றமும் இல்லை. இது ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய சர்டிபிகேட். பிரியமானவர்களே, உலகத்தில் நீ திருமணம் ஆகும்போது உன்னை குறித்து சொன்னது பாதி பொய். உன் வாழ்க்கையில் அந்த நல்ல குணங்கள் இல்லை. உங்க அப்பா அம்மா என்னை ஏமாற்றி விட்டார். அதுபோல் அந்த அம்மா, எங்க அப்பா அம்மா ஒன்றை பற்றி சொன்னதில் கால்வாசி கூட கொண்ட இல்லை. நீ 75% போய் பிரச்சனைகள் வளர்கின்றன. ஒருவருக்கு ஒருவர் தப்பிதம் பார்க்கிறோம், ஒருவருக்கு ஒருவர் குற்றம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆரம்பத்தில் பார்க்கும்போது நீ ரூபவதி, ஆனால் நாட்கள் செல்ல செல்ல உன்னை நான் யாராக பார்க்கிறேன்? பூரண ரூபவதியாய் பார்க்கிறேன். உன்னிடத்திலே நான் ஒரு குற்றத்தையும் காணேன், உன்னிடத்திலே நான் ஒரு தவறையும் காணேன். இந்த பார்வை நமக்கு வேண்டும் அருமையானவர்களே. உடன் விசுவாசிகளை பார்த்து நான் சொல்ல பழக வேண்டும், உங்களிடத்தில் நான் எந்த தப்பிதமும் பார்க்கவில்லை, உங்களை நேசிக்கிறேன் சொல்லும்படியான. சுற்றம் பார்த்தால் குற்றமில்லை. ஆண்டவர் நெருங்கிய உறவை பார்க்கிறார். நீ என் மணவாளி என்று சொன்ன உறவிலே எந்த குற்றத்தையும் அவர் பார்க்கிறதில்லை. ரூபவதி, உன்னிடத்தில் பழுது ஒன்றுமில்லை என்று இத்தனையாய் அவர் நம்மை நேசிக்கிறார். இப்போது ஒரு அழைப்பு கொடுக்கிறார், வா என்று கூப்பிடுகிறார். எப்படி அழைக்கிறார் பாருங்க, 8ஆம் வசனம். லீபனோனில் இருந்து என்னோடே வா, என் மணவாளியே, லீபனோனில் இருந்து என்னோடே வா. லீபனோன் என்பது உயர்ந்த மலை. அந்த மலையிலிருந்து வா, பள்ளத்தாக்கிலிருந்து வராது. அதாவது இன்னும்
கண்ணீர், கவலை, கஷ்டம், துக்கம், துயரம், அந்த பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிராதே. லீபனோன் மலை வெற்றி, சமாதானம், உயர்ந்த வாழ்க்கையில் இரு. பரிசுத்த பவுல் குறைவுள்ள மனிதனாக இருந்தார், பசியிலும் தாகத்திலும் இருந்தார். ஆனால் லீபனோன் மலையிலே காணப்படுகிறார். எப்படி? எனக்கு எல்லாம் கிடைத்தது, பரிபூர்ணம் உண்டாயிற்று. தாவீதுக்கு எத்தனையோ குறைகள், எத்தனையோ சங்கடங்கள், எத்தனையோ வேதனைகள், அவர்களுக்கு மத்தியிலே சொல்லுகிறான், நான் தாழ்ச்சி அடையே, எனக்கு குறைவே இல்லை என்கிறான். லீபனோன் மலை ஒரு உயர்ந்த வாழ்க்கை, திருப்தியான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை, கர்த்தரை குறித்த ஒரு திருப்தி, வேத வசனத்தை குறித்த ஒரு நம்பிக்கை. அதனாலே சொல்லுகிறான், நான் லீபனோன் மலையிலே. உங்களை எத்தனை பேர் லீபனோன் மலையில் இருக்கிறீர்கள்? ஒரு சமாதானம் உள்ள வாழ்க்கையில் இருக்கிறீர்களா? தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று உங்களாலே சொல்ல முடியுமா? அப்படியானால் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? லீபனோன் மலையில், உன்னதமான ஒரு வாழ்க்கையில் இருக்கிறீர்கள். லீபனோன் மலை மிக உயர்ந்தது. அந்த மலையிலே கேதுரு மரங்கள் இருக்கின்றன. கேதுரு மரங்கள் உயர்ந்து வளர்ந்திருக்கும். பெரிய பெரிய மரங்கள் நிறைந்ததுதான் லீபனோன் மலை. அந்த கேதுரு மரம் வாசனை உள்ள மரம். நாம் லீபனோன் மலையில் உள்ள இருக்கிறோம் என்றால் கிறிஸ்துவின் வாசனையை வெளிப்படுத்துகிறவர்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். The room of Jesus, இயேசு கிறிஸ்துவினுடைய வாசனை நம்மிலே தங்கி இருக்க வேண்டும். என் அருமையான சகோதரனே, கொஞ்சம் கவனி. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நம்மிடத்தில் ஒரு அருமை, நற்கந்தம், நல்ல வாசனை, நறுமணம். அது என்ன? தேவனை பற்றிய அறிவு. நாம் ஒரு வீட்டுக்குள் போனால், நீங்கள் பெர்ஃப்யூம் போட்டிருந்தால், ஒரு வீட்டுக்குள் போன உடனே நீங்கள் போயிருக்கிறீர்கள் என்று தெரியும். ஏனென்றால் உங்கள் ஆடைகளில் உள்ள அந்த நற்கந்தம். அதுபோல நீங்கள் கிறிஸ்தவர்கள் ஒரு வீட்டுக்குள் போனால் அந்த வீட்டுக்குள் கிறிஸ்துவை பற்றிய அறிவாகிய வாசனை வெளிப்பட வேண்டும். நீங்கள் பேசும்போது, நீங்கள் ஆலோசனை சொல்லும் போது, நீங்கள் ஜெபிக்கும் போது, நீங்கள் நடக்கும் போது, உறவாடும் போது, உரையாடும் போது அந்த அறிவு வெளிப்பட வேண்டும். அந்த அறிவு வாசனை உள்ளது. இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல வாசனை நீங்கள் போகின்ற ஒவ்வொரு வீட்டிலும் வெளிப்படும்படியாக. அப்படி அதுதான் கேதுரு மரம் நிறைந்தது. லீபனான் மலையில் நீங்கள் இருந்தது போல உயர்ந்த வாழ்க்கையில் இருங்கள். என்னை கேட்கும் அருமையான தேவ பிள்ளையே, லீபனான் மலையிலே உனக்கு ஒரு அருமையான ஒரு கட்டளை. நீ மலை உச்சியில் இருக்கிறாய். அந்த மலை உச்சியிலே கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். என் மகனே, என் மகளே, நீ லீபனோன் மலையில் இருக்கிறாய் என்பதை இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் நீ பள்ளத்தாக்கை விட்டு உயரமாக இருக்க வேண்டும். அந்த உயரம் என்ன? பிதாவே, அந்த உயரம் என்ன? என் பிள்ளையே கேள், அந்த உயரம் என்ன தெரியுமா? உன் பிதா
பரிசுத்தராய் இருக்கிறது போல நீயும் பரிசுத்தராய் இரு. ஏன் மௌனமாயிருக்கிறாய் என் பிள்ளையே? பிதாவே, உம்மை போல நான் எப்படி பரிசுத்தமாய் இருக்க முடியும்? நீர் கடவுள், நிச்சயமானவர். உம்மிடத்தில் உள்ள பரிசுத்தம் என்னிடத்தில் எப்படி இருக்கும்? உம்மை போல என்னாலே பரிசுத்தமாய் எப்படி இருக்க முடியும் ஆண்டவரே? அப்படி இருந்தால் தான் என் லீபனோன் மலையில் இருக்கிறாய். ஏன் துக்கப்படுகிறாய் மகனே, மகளே? என்னாலே முடியாது பிதாவே. உம்மை போல என்னாலே பரிசுத்தமாய் இருக்க முடியாது. முடியாத காரியத்தை நான் உனக்கு சொல்வேனா? நான் உன் தகப்பன், நான் சொல்வதுபடி உன்னால் ஜீவிக்க முடியும். விசுவாசிக்கிறாயா? ஆமென். என்னால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை பிதாவே. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை போல நீ பரிசுத்தமாயிரு. நாட் த குவாண்டிட்டி. நான் எவ்வளவு பரிசுத்தமாய் இருக்கிறேனோ அப்படி நீ இருக்க முடியாது. அந்த அளவுக்கு நீ பரிசுத்தமாய் இருக்க முடியாது. நான் எப்படி பரிசுத்தமாய் இருக்கிறேனோ அப்படி நீ இருக்க முடியும். விளங்கவில்லையே பிதாவே? நான் எவ்வளவு பரிசுத்தமாய் இருக்கிறேனோ அந்த குவாண்டிட்டிக்கு, அந்த அளவுக்கு தக்கபடி நீ பரிசுத்தமாய் இருக்க முடியாது. ஆனால் நான் எப்படி பரிசுத்தமாய் இருக்கிறேனோ அந்த குவாலிட்டிக்கு தக்கபடி நீ இருக்க முடியும். அது என்ன பிதாவே? நான் பரிசுத்தமாய் இருப்பது என்னவென்றால், என்னிடத்தில் வருகிறவர்கள் இடறி போகவே மாட்டார்கள். என்னிடத்தில் வருகிறவர்களை நான் பரிசுத்தப்படுத்துவேன். அதுபோல உன்னை தேடி வருகிறவர்களை நீ இடறி போகாதபடி பரிசுத்தில் காத்துக் கொள்வதுதான் என்னை போல பரிசுத்தமாக இருப்பது. விளங்குகிறதா? உங்களிடத்தில் வருகிற ஒருவராகிலும் இடறி போகக்கூடாது. அவருடைய பரிசுத்தத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு பரிசுத்தத்தை உண்டு பண்ண வேண்டும். அப்படி நீங்கள் பேச வேண்டும், அப்படி நீங்கள் பழக வேண்டும். அப்படியே நீ நடந்து கொண்டால் நீங்கள் பரிசுத்தராக இருக்கிறீர்கள். அதை அவர் எப்படி எடுத்துக்கொள்கிறார்? என்னை போல என் பிள்ளை பரிசுத்தமாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இவ்விதமாக நாம் லீபனோன் மலையிலே இருக்கிற ஒரு வாழ்க்கை வேண்டும். எபேசியர் 5:27 கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். கரை திரை இல்லாதபடி, நம்மிடத்தில் எந்த விதமான ஒரு குறைபாடு இல்லாதபடி கர்த்தர் மணவாட்டியை பிதாவின் சமூகத்தில் கொண்டு போய் நிறுத்துவார். அந்த பரிபூர்ணமான அழகு இப்போது இருக்காது. அது எப்போதுதான் வரும்? இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நாம் மறுரூபமாக்கப்பட்டு நாம் எல்லாருமே இயேசுவை போல் இருப்போம். அந்த அழகு இப்போது வராது. ஆனால் அந்த அழகை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே நீங்கள் உங்கள் வாழ்க்கை பெரிய லட்சியம், என் ஆண்டவர் என்னை பார்க்கும் பொழுது மகா ரூபவதியே ஒன்னிலே பழுதொன்றும் இல்லை என்று சொல்லும்படியாக என் வாழ்க்கை அமைந்திருக்கும் என்று வாசிங்க அந்த வசனத்தை. அமனாவின் கொடுமுடியில் இருந்தோம், சேனீர் எர்மோனின் கொடுமுடியில் இருந்தோம், சிங்கங்களின் தாபரங்களில் இருந்தோம், சிவிங்கிகளின் மலைகளில் இருந்தும் கீழே பார். இப்போது மணவாளன் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். நீ உயர்ந்த மலையில் இருக்கிறாய், உன் வாழ்க்கை உயர்ந்த நிலையில் இருக்கிறது, நீ பரிசுத்தமாய் இருக்கிறாய். அமனாவின் கொடுமுடி, அமனா என்ற சத்தியம், நீ சத்தியத்திலே வளர்ந்திருக்கிறாய். ஏராளமான வசனங்களை கேட்டு தேறி இருக்கிறாய். நன்றாகவே தான் இருக்கிறாய். சேனீர் எர்மோன் உயர்ந்த மலைகள், உன் வாழ்க்கை உயர்ந்து காணப்படுகிறது. அன்பிலே உயர்ந்து காணப்படுகிறது, விசுவாசத்திலே உயர்ந்து காணப்படுகிறது, சத்தியத்திலே வளர்ந்திருக்கிறாய்.
இந்த மலைகளில் எல்லாம் நீ வந்திருக்கிறாய். எந்த மலையெல்லாம்? சத்தியத்திலே வளர்ந்தாய், அன்பிலே வளர்ந்திருக்கிறாய், விசுவாசத்திலே வளர்ந்திருக்கிறாய். இந்த மலைகளில் எல்லாம் நீ வளர்ந்து வந்திருக்கிறாய். என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாய். சீக்கிரத்தில் நீயும் நானும் சந்திக்க போகிறோம். என் மனவாளியே, நீ என்னை நோக்கி வருகிறாய், நான் உன்னை நோக்கி வருகிறேன். மத்திய வாரத்திலே இருவரும் சந்திப்போம், நிச்சயமாக இருப்போம். ஆனால் நீ என்னை நோக்கி வரும் பொழுது அங்கு சிவிங்கி உன்னை நோக்கி வரும். திடீரென்று ஒரு எதிர்ப்பு வந்துவிடும், திடீரென்று ஒரு ஆபத்து வந்துவிடும். என்ன சொல்லுகிறார் ஆவியானவர்? நீ எவ்வளவு உயர்ந்த வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, நீ ஆயிரம் பிரசங்களை பண்ணியிருக்கலாம், நீ பெரிய போதகராய் இருக்கலாம், கொடுமுடியிலே இருக்கிறாய், ஆனால் உன்னையும் தாக்க ஒரு சிங்கம் உண்டு, ஒரு சோதனை உனக்கும் உண்டு. உன்னை பட்சித்து போடுகிற சோதனை சிவிங்கியாக உன்னை கிட்ட வரும். என் அருமையான தேவ பிள்ளையே, இவ்வளவு உயரத்திலும் உன்னை பயமுறுத்த, உன்னை துரத்த, உன்னை நடுங்க வைக்க ஒரு சோதனை வரும். நான் உயர்ந்த இடத்துக்கு வந்து விட்டேன், இனி எனக்கு சோதனையே இல்லை என்றல்ல. 90 வயது விசுவாசத்தின் மலையிலே நிற்கிறான், நம்பிக்கை மலையிலே ஏறி இருக்கிறான், தேவனோடு உள்ள உறவில் இருக்கிறான், சிநேகிதன் என்ற இந்த உறவில் இருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமே, 90 வயதில் நீ எனக்கு முன்பு உத்தமனாய் நட. இந்த வயதிலும் உனக்கு பிரச்சனை உண்டு. ஆகவே என் அருமையான சபையே, எந்த நிலைமையிலும் நமக்கு பிரச்சனை உண்டு. எந்த வயதாகிவிட்டது இவருக்கு பிரச்சனை அல்ல, சொல்ல முடியாது. ஆகவே என்னை கேட்கும் அருமையான சகோதரி சகோதரியே, ஒரு வாசிகளின் வசனத்தை, சிங்கங்களின் தாபரங்களில் சிங்கங்கள் உன்னை எதிர்த்து வந்துவிடும், சிறுத்தைகள் வரும், உன்னை கிழித்து போட்டுவிடும். 85 வயது, 60 வயது, 50 வயது என்று வளர்ந்து இருக்கும் போது திடீரென்று ஒரு சம்பவம் நடந்து சாட்சிகளை கிழித்து போட்டுவிடும். இதுவரைக்கும் கட்டி காத்த சாட்சிகள் கிழிந்தன, சிறுத்தைகள் கிழித்து போட்டன சரீரத்தை, சாட்சிகள் கிழிந்து விட்டன, சிதைந்து விட்டன. இப்படி ஒரு ஆபத்து வரும். சரீர ஆபத்தல்ல, சரீரத்துக்குள்ள ஆபத்தல்ல, உன் ஆத்துமாவுக்கு ஆபத்து, உன் நற்பெயருக்கு ஆபத்து, உன் பரிசுத்தத்துக்கு ஆபத்து, உன் விசுவாசத்துக்கு ஆபத்து. எங்கே இந்த ஆபத்து வருகிறது? பள்ளத்தாக்கில் அல்ல, மலை உச்சியிலே. உன்னதமான வாழ்க்கையிலே இப்படி நடக்கும். ஆகிய நான் ஜாக்கிரதையாயிரு. என் மனவாட்டியே, நான் சீக்கிரம் வருகிறேன், என்னை சந்திக்க நீ ஆயத்தமாய் இருக்கிறாய். பூரண ரூபவதியே, உன்னிலே பழுதொன்றுமில்லை. கொஞ்ச நேரத்தில் மத்திய வாரத்தில் சந்தித்து விடுவோம். அந்த ஜாக்கிரதையாவா, வழியிலே சிங்கம் இருக்கிறது, எங்கே ஒரு புதருக்கு கீழே சிறுத்தை இருக்கிறது, உன்னை பட்சித்து விடாதபடி நீ ஜாக்கிரதையாய்வா. ஜெபம் பண்ணுவோம். என் அருமையான சபையே, மலை உச்சியிலே உனக்கு ஆபத்து காத்திருக்கிறது. உன் பரிசுத்தத்துக்கும் உன் விசுவாசத்துக்கும் பலமான சோதனைகள் காத்திருக்கின்றன. கர்த்தரை பார்த்து சொல்லு, என் மனவாளனே, என் மேல் கிருபையாயிரும். என் கால் சறுக்கும் பொழுது உம்முடைய கிருபையால் தேற்றும். சிங்கங்களுக்கும் சிறுத்தைகளுக்கும் என்னை விடுதலையாக்கும், என்னை விடுதலையாக்கும். என் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும், என் விசுவாசத்தை காத்துக்கொள்ளும். நான் விழுந்து விடாதபடி இருக்க எனக்கு உதவி செய்யும் தகப்பனே. உம்மை சந்திக்கிற வரையிலோ, உம்மை சந்திக்கிற வரையிலோ நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆழமான தீர்மானமிடு. வேலை ஸ்தலத்திலே உன்னோடு பேசுகிற சகோதரன்
சிரித்து பேசுகிற சகோதரன் சற்று பார்ப்பாயானா உன் மீது வருகிற சிறுத்தையாய் காணப்படுவார். உனக்கு விரோதமாய் வரக்கூடிய ஒரு சிங்கமாய் காணப்படும். கர்த்தர் உனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தருவாராக. ஜாக்கிரதையாகிரு என் மகளே, ஜாக்கிரதையாகிரு என் மகனே, நீ ஜாக்கிரதையாகிரு. இதோ கிழக்கு வெளுக்கிறது, சூரியன் உதிக்கிறது. இதோ சூரியன் உதித்து வருகிறது பார். எங்கள் அருமையான பிதாவே, உம்முடைய அன்பின் குமாரனுடைய நாமத்தில் வருகிறோம். இந்த காலை வேளையில் ஒரு மணவாட்டி எப்படி இருக்க வேண்டும் என்பதை நேர்களுக்கு சொன்ன ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. கரையற்றதும் பிழையற்றதுமாய் இருக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் இன்றைக்கு ரூபவதியாக இருப்பது மாத்திரமல்ல, உம்மை சந்திக்கும் போது மகா பூரண ரூபவதியாக இருக்கும்படியாக எங்களை அழைத்த அழைப்புக்காக நன்றி ஆண்டவரே. நேர் என்னை பார்க்கும்போது உன்னிலே பழுதொன்றுமில்லை என்று சொல்லும்படியாக என்னை அழைத்து அரவணைத்து செல்ல வேண்டும் என்று நாங்கள் மன்றாடி கேட்கிறோம். இந்த உலகத்தில் உமக்கென்று நியமிக்கப்பட்டு வாழும்போது நிர்பந்தமான நிலையில் இருக்கிறோம். சங்கடமும் சஞ்சலமும் பாடுகளும் உபத்திரமும் வேலை வாய்ப்பு இல்லாமலும் வாழ்க்கை துணை இல்லாதபடியும் பலவிதமான நெருக்கங்கள். என் ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் இவைகளின் தொட்டு எங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று மன்றாடி கேட்கிறோம். நீ வருவதற்கு முன்பு நாங்கள் அடைய வேண்டிய ஆசீர்வாத எல்லைகளை அடைய வேண்டும் தகப்பனே. உலகத்திலே பரிதாபமான மக்களாக நாங்கள் வாழ்ந்து உம்மிடத்தில் வரக்கூடாது தகப்பனே. ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக நாங்கள் வர வேண்டும். தேவ ஜனமாய் வர வேண்டும். பழுது ஒன்றும் இல்லை என்ற நற்சான்றோடு உம்மிடத்தில் வர வேண்டும் தகப்பனே. அப்படி எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் வைத்திருளும். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென்.